லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை ஆதீனம் அவர்களின் வாகனம் விபத்திற்கு உள்ளாக இருந்ததாகவும் அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் என்றும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, அது தவறான கருத்து. அது இப்போ அந்த அந்த கார் நம்ம இப்போ வீடியோவில் எல்லா சேனல்லையும் நம்ம பார்க்குறோம் கார் எப்படி வருதுன்னு. இப்போ அந்த கார் வருது பார்த்தா இவரு தான் வேகமாக வருது. அப்போ வேகமாக வர டைமில் இவரு தான் ஒரு கார் மேலே இடிக்கிற மாதிரி வராரு. கார் வர்றது வேகமாக இடிக்கிற மாதிரி வந்த காரை இவர் என்ன சொல்லுவாருன்னா நின்ன கார் மேலே பழிய போடுறாரு. அதாவது அதுலேருந்து வந்தாங்க, ஒரு மதத்தை சம்மந்தப்பட்டு பேசுகிறாரு. அது மிகப்பெரிய தவறு. இவரும் ஒரு மதத்தில் ஒரு இந்து மதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் இது மாதிரி இன்னொரு மதத்து மேலே குற்றம் சொல்வது மிக மிக தவறு. இது மாதிரி அதாவது என்னென்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் மெய் மாதிரி இவர் எதுவுமே உள்வாங்காமல் இது மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த தமிழ்நாடு எம்மதமும் சம்மதமும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற தவறான ஒரு கருத்துக்களால் எந்த ஒரு மத பிரச்சனைகளும் வரக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டில் என்னோட ஒரு பதில். மாணவர் மத்தியில் பேசுகிறது ரொம்ப தப்பு. இது தப்பான ஒரு விஷயம்தான், தவறு தான். அவர் வயசுக்கு அவருடைய தகுதிக்கு அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட பேசுனது ஒரு தவறான வார்த்தை தான். அது பேசியிருக்கக்கூடாது. அது யார் செஞ்சால் போனாலும் தீவிரமாக அவர் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரணை பண்ணியிருக்கணும் ஒழிய இதை மாணவர்கள்ட்ட ஒரு மத உணர்வை தூண்டுற மாதிரி பேசுனது தப்பு தான். இதை மாணவர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, நிச்சயமாக எடுபடாது. ஏன்னா எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லாம் தமிழகத்தில் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்கள பிளவுபடுத்துறது கஷ்டம்தான். அதனால் இது தவறானதை தான் எடுத்துக்கிறாங்க. அவர் மனசில் பட்டது தான் அவர் சொல்கிறாரு. நம்ம அவர் மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறாரு. நாட்டுக்குள்ளே மக்கள் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே தான் தப்புன்றாங்க. அவர் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்க. அவர் மனசில் என்ன இருக்கோ அதை வெளியே காப்பிட்டார். இனிமேல் அவர் உளுந்து நாளைக்கு நாளானைக்கு மன்னிப்பு கேட்டு நான் சொன்ன தப்பு தான் சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி இல்லாமல் முஸ்லீம் தீவிரவாதி இல்லாமல் அதில் இது பண்ண முடியாது. யதார்த்தமாக நடக்க போகிற பிரச்சனை மூலையில் ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல போய் ஒரு ஜாதி சண்டையோ மத சண்டையோ கிளப்பி விடுவாங்க. 60 வயசுக்கு மேலே உணர வேண்டாம், தெரிய வேண்டாம், அவருக்கே தெரிய வேண்டாம். உட்காந்து கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாருன்னா அப்படி தடை விட்டு எழும்பி போகிறத விட்டுவிட்டு செத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை கிளப்ப மாட்டாங்க. கிளப்புறாங்கன்னா அவர் மனசில் ஒன்று இருந்துட்டு கிளப்புறாரு. பொதுவாகவே மத தலைவர்கள் பெரியவர்கள் ஒரு பொறுமையாக இருக்கணும். மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கிறவர்களாகத்தான் மத தலைவர்கள் இருப்பார்கள். ஏற்கனவே மதுரை ஆதீனமாக இருந்தவர் கூட அப்படித்தான் இருந்தார். காரணம், ஏற்கனவே இவருக்கு முன்னாடி மதுரை ஆதீனமாக இருந்தவர் தமிழர் பிரச்சனையில் முன்னின்று போராடி இருக்கிறார். இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதாக இஸ்லாமிய தலைவர் கூட மத தலைவர்களோடலாம் ஒன்றாக உட்கார்ந்து அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் விவாதித்திருக்கிறார். எல்லாம் ஒன்றாக இருந்து பேசியிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்காகவே அவர்களெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள். இவர் ஒரு மத துவேஷத்தை உருவாக்கி அங்கே நடக்கின்ற பிரச்சனையை வேறு மாதிரி திசை திருப்பி என் உயிருக்கே ஆபத்து, என்னை கொல்ல பார்த்தார்கள் அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு SRM காலேஜினுடைய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்ள வருகிறார். அதில் கவர்னர் உட்பட பல பேர்கள் அது கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வழியில் நடந்த சம்பவத்தை அந்த இடத்தில் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கி காஷ்மீரில் நடந்த அசம்பாவிதத்துக்கு, அந்த விபத்துக்கு இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பான நிலை இருக்கிறது. இந்த நிலையில் அந்த காரில் இருந்தவர்கள் பெரிய பெரிய தாடி வைத்திருந்தார்கள், பெரிய பெரிய முஸ்லீம் தீவிரவாதிகளாக இருப்பார்களோட சந்தேகம் இருக்கிறது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று எல்லாம் முதல்ல அந்த கூட்டத்திலேயே அந்த மாநாட்டில் SRM காலேஜ் அந்த நிகழ்ச்சியிலேயே பேசிவிட்டார். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் எங்கே நடந்தது, அந்த விஷயத்தில் அங்கே டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க, எல்லாம் அங்கே CCTV கேமரா இருக்கும். அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் காவல்துறைக்கு தான் அதை போய் நம்ம சப்மிட் பண்ணணும். இது மாதிரி அவரோட மனசில் பட்டதெல்லாம் ஒரு இடம் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு ஒரு மேடை கிடச்சிருச்சு, அது மாதிரி பேசுறதெல்லாம் அதாவது எப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு பருவம் இருக்கும். இவரும் 60 தாண்டிட்டார். இவரும் இப்போ குழந்தை மாதிரி தான். அதனால எது வேணாலும் பேசுறாரு. பட் அதை நம்ம பொறுப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக போயிருக்கணும். அவங்க அதை விசாரணை பண்ணி அவங்க சொல்லுவாங்க இது திட்டமிட்ட சதியா
அல்லது யதார்த்தமானது அவங்க சொல்ல போகிறாங்க. இதை இவரே ஒரு கற்பனையாக மாணவர்கள் சொன்னது மிகப்பெரிய தவறு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நூற்றுக்கணக்கான தலைவர்கள், பெருந்தலைவர்கள், கவர்னர் உட்பட அவர்கள்லாம் அங்கே இருக்கின்றவர்களே என்ன நினைத்திருப்பார்கள்? உண்மையிலே ஆதீனத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குமோ, ஆதீனத்தை கொல்ல முயற்சித்திருப்பார்களோ என்றெல்லாம் ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன என்பதை இன்றைக்கு காலையில் காணொலியிலே போட்டு விட்டார்கள். எந்த சம்பவமும் இவருடைய கார் தான் மிக வேகமாக வந்திருக்கிறது, இன்னொரு கார் மெதுவாகத்தான் வந்திருக்கிறது. அங்கே நடந்த சம்பவம் சின்ன ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்லேயும் அங்கே உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து விட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மத துவேஷத்தை, மத வெறியை கிளப்பி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக்கிட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு நிலையை, என் உயிருக்கே ஆபத்து, என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் இவர் மனசில் என்ன இருக்கும் என்பதைத்தான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இவர் இந்த ஆதீனமாக வந்ததிலிருந்தே தமிழகத்துக்கு எதிராக பேசுகிறார், தமிழுக்கு எதிராக பேசுகிறார், மத ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிறார். ஒரு மதத்தை வளர்ப்பது ஒரு மதவாதியினுடைய கடமை, அது மாற்று கருத்தல்ல. மதம் வளர்ப்பதற்கு மாறாக மத வெறியை தூண்டிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுகிற நிலையிலே இருக்கிறார். மதுரையை பற்றி இவருக்கு தெரியாது. மதுரை தான் முத்தமிழையும் உருவாக்கிய, சங்கத்தமிழை உருவாக்கிய மதுரை மாநகரம். அங்கே மத நல்லிணக்கம் கொடிகட்டி பறந்தது. அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவான அந்த ஆதீனங்கள் எல்லோருமே மக்கள் நலன் மீதும், அந்த ஒரு பக்கம் மத தலைவர்களாக இருந்தாலும் மக்கள் நலன் மீதும், அந்த அங்கே ஆதீனத்தினுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதிலே குறியாக இருந்தார்கள். இவர் ஆதீனத்தினுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு பிரச்சனையை பூதகரமாக ஆக்கி, அதுவும் ஒன்றுமில்லாத பிரச்சனையை, உயிருக்கு ஆபத்து, ஆதீனத்துக்கு ஆபத்து என்று பிரச்சனையை கிளைப்போடுகிறார் என்று சொன்னால், அங்கே கவர்னர் உட்கார்ந்திருக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள், அங்கே உளவுத்துறை வந்திருக்கும். இதன் மூலமாக டெல்லிக்கு எட்டப்பட்டு தமிழகத்தில் ஒரு அசாதாரண நிலை நடைபெறுவதாகத்தானே நினைக்க தோன்றும். இந்த நிலையை உருவாக்குவதற்கு இவர் முயற்சிப்பாரோ என்ற சந்தேகம் வருகிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் யாரும் இது போன்ற ஒரு வார்த்தையை செவி கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என அண்ணன் தம்பியாக உறவுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அவர் ஒரு பதட்டத்தில் வேணால், இப்போ ஆதித்ய நம்ம ஒரு பதட்டத்தில் அந்த வார்த்தையை வேணால் சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக அந்த கருத்தை அவர் பின் வாங்கிக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பின் வாங்கிக்குவார், எம்மதம் சம்மதம் நினைப்பார். கல்லூரி மாணவர்கள் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. தப்பு. ஆமாம், அதுதான் பெரிய தப்பே. ஆமாம், ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாணவர்கிட்டே அத்தனை பேர் இருக்கிற இடத்துல போய் கிளப்பி விட்றாருன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, தவறு. வேணுக்குன்னு தான் பண்ணுறாரு. அவருக்கு 60 வயசுக்கு மேலே செய்கிறது வேணுக்கு தான் செய்கிறாரு. உடனே அங்கே தான் ஓடி இருக்கணும். அப்படின்னா அவர்கிட்ட பேச்சில் சுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அங்கேயே போகாத நேரம் அங்கே உள்ளே போகிறாருன்னா தூண்டுறதுக்கு இவர் தான் போகிறாரு. அதாவது காஷ்மீரில் ஏதோ ஒரு தீவிரவாதின்றாங்க, அவங்க ஒரு கொள்கையோடு தான் இருப்பாங்க, அவர் தீவிரவாதின்றாங்க. அவங்க செஞ்சதுக்காக நம்ம எல்லாத்தையும் அது மாதிரி நினைக்கக்கூடாதுல்ல, நினைக்கவும் கூடாது. இங்கே உள்ள முஸ்லீம்லாம் அந்த மாதிரி தானே நம்ம இடம் போடவும் கூடாது. அந்த எண்ணம் இருந்தால் மாற்றிக்கிறணும் ஆதீனம் அவர்கள். இங்கே இருக்கிற இது ஆதிசங்கரர் உருவான இடம், எத்தனையோ சங்கராச்சாரியர் உருவான இடம், திருவாரூர் ஆதீனம் போன்றவர்கள் இருக்கிற இடம், எத்தனையோ மத தலைவர்கள், எத்தனையோ ஜீவசமாதி அடைந்த பெரிய ஞானிகள், அதெல்லாம் அறிஞர்கள்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள், இங்கே உருவாகியிருக்கிறார்கள். எந்த விதமான மத கலவரங்களும் இங்கே பெரிய அளவிலே உருவாகவில்லை. ஒரு சில மண்டக்காடு கலவரங்களுக்கு கூட அது சில தனிநபர்களின் திட்டமிட்ட சதியால் நடந்ததை ஒழிய மற்றமல்ல. ஆனால் மற்ற இந்தியாவில் உள்ள மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் ஒரு கொதிநிலையை உருவாக்குவதற்காக இங்கே இருக்கிற ஒரு மக்கள் எல்லாம் ஒரு கொதிநிலையில் இருப்பாத இவர்களுக்குள்ள ஒற்றுமையை உடைப்பதற்காகவே இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, மத்தியில இருந்து இங்கே வந்திருக்கிற ஒரு சில பேர்கள் இதை திட்டமிட்டு அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எச் ராஜாவாக இருந்தாலும் சரி, துக்ளக் குருமூர்த்தியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மரியாதைக்குரிய கவர்னராக இருந்தாலும் சரி, இந்த ஆதீனம் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் தமிழகத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும். ஆட்சி அவர்கள் அதிகாரத்துக்கு வரட்டும், தேர்தல் வாக்கு கேட்டு அவர் ஜெயிச்சு வரட்டும், முதலமைச்சராகட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக, 200 வருஷமாக, 1000 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ராஜராஜன் காலத்திலிருந்து
எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு முறை குறித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் என்ன மாமும் என்ன மச்சான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் ஒரு பொறியை, ஒரு தீப்பொறியை உருவாக்கி அதன் மூலமாக இங்கே இருக்கிறவர்கள்லாம் மதவெறியால் ஒருதலுக்கு ஒரு அடிச்சுக்கிட்டு சாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று சந்தேகம் வருகிறது. திட்டமிட்டு இவர்கள் உருவாக்குகிறார்களோ என்ற அச்சம் வருகிறது. இந்த அச்சத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கினாலும் இங்கு இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியரும் பக்கத்தில் இருக்கிற இந்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் உள்ள சமையல் இவர்கள் வீட்டுக்கு வருகிறது, இவர்கள் வீட்டில் உள்ள சமையல் அவர்கள் வீட்டுக்கு வருது, பரிமாறிக்கொள்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். நல்லது கெட்டதிலே கலந்து கொள்கிறார்கள். நல்ல விதமாகவே நாங்கள் இருக்கிறோம். இதை அவர்கள் கிளைக்க நினைத்தால், அதை சிதற நினைத்தால் அவர்கள்தான் சிதறி போவார்களே ஒழிய மக்கள் எந்த விதத்திலையும் சிதறி போக மாட்டார்.